Hi guys. So என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டெஸாக்கு என்ன ஃபுட்டு கொடுத்துருக்கீங்க, என்ன டயட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் எனக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் நான் எதுவும் மெயின்டைன் பண்ணல, பெடிகிரி, கால்சியம், ஸோ அந்த மாதிரி எதுவும் ஸ்பெஷலாக இது கொடுக்கல. ஸோ இவளுக்கு என்ன ஃபுட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் மீல் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபுட்லேயே கொடுத்துருவேன், லைக் ரைஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவேன். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து பீஃப் அந்த மாதிரி போவேன். ஸோ என்ன மீல்னு சொல்லி நான் ஒரு ஸ்மால் மீலை வந்து இந்த வீடியோவில் பார்ப்பேன். கேரட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மாலாக கேரட் வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கட்டும். இதே மாதிரி பீன்ஸும் வெட்டிக்கோங்க. நான் ரெகுலராக எல்லா மீல்லையும் பார்த்திங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் வந்து ஆட் பண்ணிப்பேன், சின்ன சின்னதாக ஆட் பண்ணிப்பேன் சாப்பிட்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோழியோட கால், இது ரொம்ப கம்மி, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். வாங்கிட்டு இந்த நகம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 விரல்லையும் இந்த மாதிரி நகம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த காலை 2 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டவ்வில் 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா நான் சிக்கன் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஸ்டவ்வில் வந்து வச்சுருவேன். வெறும் லெக்கு மட்டும் வெஜிடபிளும் தனியாக, சிக்கன் மட்டும் தனியாக வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கனு, வெஜிடபிள்ஸு எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து எல்லா மீல்லையும் ஆட் பண்ணுறதுனால உங்கள் டாகோட ஸ்கின் கோட்டு, ஹேர் ஹெல்த்து எல்லாம் நல்லாயிருக்கும். டைஜஷனும் சீக்கிரம் ஆகிடும். அதனால தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எல்லா மீல்லையும் ஆட் பண்ணுறது. ஸோ அதுவும் இல்லாமல் நான் எல்லா மீல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பாயில்டு எக்கு வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா சிக்கன் இதுதான் கடைசியாக பார்த்திங்கன்னா அதோட மீல். சரி வாங்க இப்போ பார்ப்போம் நம்ம டெஸா எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு அது ரொம்ப பிடிச்ச மீல் அது. ஸோ நான் டெய்லி இதே மீல் கொடுக்க மாட்டேன், டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.